ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான பட்டாணி வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பட்டாணி வறுவல் செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு, அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. பச்சை பட்டாணி எடுத்து 2 விசில் குக்கரில் விட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு பச்சை பட்டாணி கிடைக்கலன்னா பட்டாணியை நைட்டே ஊற வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் கடுகுல போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கிடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பட்டாணி எடுத்து போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கிடுங்க. பட்டாணிலே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது வெங்காயம் அதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாப்பாவும் சாப்பிட்றதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. பட்டாணியை வேக வச்சிங்கன்னா போதும். ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. லைட்டாக அப்பப்போ எடுத்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். 5 நிமிஷம் வச்சு பார்க்கலாம். நடுவில் ஓப்பன் பண்ணி லைட்டாக கிளறி விடுங்க. அப்படியே மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் வச்சு பார்க்கலாம். நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பட்டாணி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.